விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் பாக்கியம் கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருக்கிற நடிகை கௌதமி வேம்புநாதன் அவங்களோட கணவர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கௌதமி வேம்புநாதன் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. சன் டிவியில் கிட்டத்தட்ட 1360 எபிசோட்ஸ் ஒளிபரப்பான சீரியல் தான் திருமதி செல்வம். இந்த சீரியலில் படு பயங்கரமான வில்லியாக நடிச்சு எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை கௌதமி வேம்புநாதன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்லையும் பாக்கியம் அப்படிங்கிற அதே பேரில் தான் இப்போ திரும்பவும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கடந்த வருஷம் நடிகை கௌதமி வேம்புநாதனோட கணவர் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்துட்டாங்க. இதை பற்றி அவங்க ஒரு சேனலுக்கு மனவேதனையோட பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த வருஷம் ஒரு ஷூட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் என்னோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் சாஸ்திரிகளா இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்காக அவர் கிளம்பிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு. திருமணத்தை முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரோட நிலைமை அன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்தனால முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மருமகள் கூட அவரை அனுப்பி வச்சேன். அப்போ நான் அவர்கிட்ட நான் சரியான நேரத்துக்கு மண்டபத்துக்கு போய் அந்த பொண்ணோட திருமணத்தை நடத்தி வைக்கிறேன், நீங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டாட்ட எங்களோட நிலைமை எடுத்து சொல்லி, அதே நேரம் திருமணத்துல எந்த விதமான தடங்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு புரோகிதரை குறிச்ச நேரத்துக்கு அந்த இடத்துக்கு அனுப்பி நல்லபடியா திருமணத்தை நடத்த சொன்னோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு சிகிச்சையை தொடங்கிட்டாங்க. கண் திறந்து பார்த்த அவரு திருமணம் நல்லபடியா நடந்துச்சா அப்படின்னு தான் முதல்ல கேட்டாரு. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ முக்கியமான ஷூட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பினேன். நான் சாயந்தரம் வர்றதுக்குள்ள அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்துருச்சு. அவர் கிட்டத்தட்ட 48 நாட்கள் ஐசியூவில் இருந்தார். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் தினமும் ஷூட்டிங்க்கு போனேன். என்னோட அம்மா என்னோட மகன்கள் எல்லாருமே பண உதவி பண்ணினாங்க. அவரை மீட்டு கொண்டு வர எல்லாருமே கஷ்டப்பட்டோம். ஆனால் கடந்த வருஷம் சிகிச்சை பலனளிக்காம அவர் எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசியிருந்தாங்க கௌதமி வேம்புநாதன்.